பண்ணிட்டுருக்கலாம். நான் சாதா அரிசி தான் போடுவேன், பொன்னி அரிசி தான் போடுவேன். அதை வந்து ஒரு 4 டம்ளர் ஒரு குண்டால அளந்து ஃபுல்லாக அளந்துட்டோம்னா 1க்கு 2 தண்ணி அதை ஊற்றி அதில் இப்போ தண்ணி கொதித்து வரும்போது இந்த அரிசியை களைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடியே கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கொதித்து வரும்போது அரிசி நல்லா ஒரு 2-3 தடவை களைஞ்சிட்டு தண்ணி இந்த தாளிச்சிட்டு இருக்கும்போது அரிசியில் தண்ணி போட்டு ஊற வச்சிடணும். தாளிக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் தண்ணி ஊற்றணும். இந்த தாளிச்சிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு அங்கே ஊறினா போதுமானது. அப்புறம் தண்ணி நல்லா 3 தடவை களைஞ்சிட்டு தண்ணி கொதித்து வரும்போது போடணும். போட்டுட்டு சிக்கனாக இருந்துச்சுன்னா சிக்கன், மட்டனாக இருந்துச்சுன்னா முதல்லையே ஒரு 5 விசில் ஊற விட்டு வேக வச்சு அந்த தண்ணியை அந்த கணக்கோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதித்து வரும்போது அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு எவ்வளோ வருதுக்கு ஆகணும்னு பார்த்துக்கிட்டு விசில் மேலே வந்தோடனே 2 விசில் வந்துட்டோன்னே தயார் பிரியாணி. அப்புறம் வெளியே எடுத்து விசில் போனதுக்கப்புறமா ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் 1/2 மூடி எலுமிச்சம்பழம், தேவையான பிரியாணி ரெடி. தேங்க்யூ. செஞ்சோன்னே உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு காமிக்கிறோம். தேங்க்யூ.